ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கணவாய் மீன் வறுவல். அதாவது இந்த கணவாய் மீன் வறுவலை எப்படி சமைக்கலாங்கிறதும், கணவாய் மீனை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கணவாய் மீனில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அந்த மீனோட மெடிசன்ஸ் என்ன எல்லாமே போட்டிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் கணவாய் மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணவாய் மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்தாலே நல்லா அந்த நல்லா சாஃப்டாக இதான் அதோடய கிட்னி. கணவாய் மீனோட எல்லாமே சமைக்கலாம். அதோட சைடில் உள்ள இது எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போனால் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ என்னென்னா நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவாய் மீனை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீனை ஏன் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோன்னா அது ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஆல்ரெடி வேக போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் தேவையான பொருள் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாமே போட்டு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். போட்டு இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே அதோட போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணணும்னா நல்லா வெங்காயம், தக்காளி வதங்கின பிறகு அந்த உருளைக்கிழங்க அதோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 or 3 minutes நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரையும் மூடி போட்டு வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெட்டி வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதை பார்க்கும்போது அதுவே கணவாய் மீன் மாதிரியே தெரியும். இப்போ உப்பு போட்டு உருளைக்கிழங்க மூடி வச்சுட்டோம். உருளைக்கிழங்கு ஒரு 5 or 3 minutes வெந்த பிறகு நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், நம்ம கணவாய் மீன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் மசாலாலாம் ஆட் பண்ணி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அது மசாலாலாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. அதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு வெந்து நல்லா இது வந்த பிறகு அதோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த மசாலாலாம் அதில் போய் சோர்ந்து இன்னும் நல்லா கிண்டி விட்டு இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு கணவாயோடு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த மசாலாவில் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா கணவாய் மீன் வறுவல் ரெடி ஆகிடும். பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கணவாய் மீன் கிடச்சிச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கணவாய் மீனில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஒமேகா கொழுப்பு இருக்குது. இது ரத்த சுத்திகரிப்புக்கு உபயோகப்படுத்துது. இதனால் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. கணவாய் மீன் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்கள் மறக்காமல் சமையலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கணவாய் மீனில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. கணவாய் மீனை பற்றி சொன்னாலே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.